الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد சலஃபுஸ் சாலிஹின் பாதையை நேசித்து பின்பற்ற முன் வந்த கூட்டங்கள் தெரிஞ்சிக்கொள்ள வேணும். அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா, அல்லாவுக்காக நேசிக்கிறது அல்லாவுக்காக வெறுக்கிறதுன்றது இதயத்தாலே அல்லாவுக்காக தோண்டி வர வேணுமான உண்மைகள். ஊருக்காக, பேருக்காக, ஆளுக்காக, அந்தஸ்துக்காக, பதவிக்காக, அல்லசலுக்காக, தோழருக்காக நேசித்து சிறிய சிறிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அறியாதலை பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு கெடுத்து கொண்டிருக்கும் போக்குகள் ஒரு நாளும் மன்ஹஜுடைய உண்மைகளும் இல்லை, பாதையும் இல்லை. மன்ஹஜையும் பாதையையும் எடுத்து செயல்படுறவங்க எந்த காரணத்துக்கும் எந்த உலக பிரச்சனைக்கும் பிரிவினைக்கு ஆளாக மாட்டான். அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிலை ஹலீஃபத்துர் ராஷிதா இருக்கும் பொழுது, தொழுவிக்கும் பொழுது அவருடைய அஸரையும் துஹரையும் 4 ரக்காத்தா தொழுதார். பின்னாலே தொழுத சஹாபாக்களும் அவ்வாறே தொழுது விட்டாங்க. கேட்டாங்க இப்னு மஸ்ஊத் கிட்டே, அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் செஞ்சாங்களே, நீங்கள் எப்படி இது பின்னால் தொழுது விட்டீங்கன்னு என்ன சொன்னாங்க? அல் ஹிலாஃபு ஷர். யாரோட ஹிலாஃபு ஷர்? அல் ஜமாத்தோட ஹிலாஃபு ஷர். இன்றைக்கு இந்த ஹதீஸ் எங்கே பாவிக்கிறானால் பிதத்வாதியோட பிரிவினை போகிறதுக்கு இந்த ஹதீஸை பாவிச்சு காட்டுறாரு. அல் ஜமாத்தோட இருக்க காரணமாக என்பது இப்னு மஸ்ஊத் தெளிவாக சொன்னார். அபூபக்கர் 2 ரக்காத்தா தொழுதார், உமர் 2 ரக்காத்தா தொழுறார், உஸ்மான் 4 தொழுகிறது. அல் ஹிலாஃபு ஷர், அண்டு வேறுபாடாக போகிறது கெடுது அன்றதுக்காக நான் பின்னால் தொழுதேன். ஒன்றது ஹலீஃபத்துர் ராஷித், 2வது பிரிவினை செய்கிறது, ஜமாத்தால் பிரிதது, இதெல்லாம் ஷர் என்று கடுமையாக சஹாபாக்கள் விளங்கியிருக்கிய அடிப்படையில் அவங்க இதை மௌனமாக செலுத்தினார். அதில் பல காரணமாக உஸ்மான் இப்னு அஃபான் ஏன் 4 தொழுதென்றால் அவர் ஊர்வாசியாக இருந்தபடி மக்காக்கு திருமணம் செஞ்சு அவருடைய ஒரு மனைவி வீட்டு ஊர்வாசி இருந்தபடி அவர் பிரயாணி ஆகாத காரணத்தினால் முழுசாக தொழுதார். பின்னால் இருந்தவங்க முழுசாக ஆக்கினார். அதான் காரணம். அதை தவிர ஹஜ்ஜிலை துஹரை மசரேம் என்று தொழும் பொழுது அது கஸ்ருன் வ ஜம சுருக்கமாக்கி சேர்க்கிறது தாம் வழிமுறையாக இருக்க ஹலீஃபத்துர் ராஷிதுக்கு பின்னால் பிரிவினை செய்ய விருப்பப்படவில்லை. இவ்வாறு அல் ஜமாத்தை ஒன்று சேர்ந்து எழுப்பற்றதுக்காக சில வேறுபாடு விடயத்திலே பொறுமை செலுத்தினாங்க. ஏனால் ஜமாத்தை பிரிக்க சடந்து இது அல் ஜமாத்தின் பாதையை தெரிஞ்சவங்க, சுன்னாவின் கொடியை உயர்த்த வந்த கூட்டமான சஹாபாக்களுடைய முகம். இன்றைக்கு ஒரு காரணமே இல்லாமல் தன் இஷ்டத்திலே ஜமாத்தை பிரித்து போகிறதும், பள்ளிகளை பிரிக்கிறதும், ஈத் முசல்லாவை பிரிக்கிறதும், மக்களை கெடுக்கிறதும், அவதூறு பேசுகிறதும், சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளை இழுத்து போட்டு கிழிக்கிறதும், இதெல்லாம் இவர்களுக்கு அல் ஜமாத்தை குழப்புறதும், அல் ஜமாத்தின் மக்களை கெடுக்கிறதும், பாதையின் திசை திருப்புறதும் எல்லாம் அவனுடைய கடமையாக விளங்கிவிட்டான். அவனை அறியவில்லை எவ்வளோ பெரிய எதிரின் சூழ்ச்சிகளில் சிக்கிப்பட்டிருக்க. சகோதரர்களே, மனிதன் என்றவன் யாரும் தவறில்லாதவன் அல்ல. இந்த தவறுகளை சுமந்து நாங்கள் அல் ஜமாத்தை பாதிப்போம் என்றால் எங்களை மாதிரி எதிரி யாரும் கிடையாது. உண்மையாக நீ தவறாக அது கருதி என்றால் அந்த தவறுகளை திருத்தத்துக்காக நடவடிக்கையாக உபதேசமாக நடந்து கொள்ளும் உன்னுடைய கடமையை தவிர அல் ஜமாத்தை கெடுக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் அண்டவ பிதத்வாதியோடு ஒன்று சேர்ந்து உன்னுடைய ஜமாத்தலை அமைக்கிறதுக்கும் அதில் மௌனமாக செலுத்துறதுக்கும் என்றது ஒரு நாளும் நேர்வழி பாதை உள்ளவனால் ஆக முடியாது. ஏன் அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா, அல்லாவுக்காக நேசிக்கிறது அல்லாவுக்காக வெறுக்கிறது. பிதத்திலே வெறுத்தவன் பிதத்துக்கு பின்னால் தன்னை அடக்கி கொள்ள மாட்டான். பிதத்தை வெறுக்காதவன் எதுக்கு பின்னாலே மடக்கிக் கொள்வது அவனுக்கு சிரமம் இல்லை. காலத்துக்காக நேரத்துக்காக எதுக்கும் பின்னாலே ஆளாகி விடுவான். உண்மையாக பிதத்தை வெறுத்தவனாக, பிதத்தை கைவிட்டவனாக, சுன்னா பாதையை பின்பற்றவனாக தன்னை அமைத்தவனாக இருந்தென்றால் ஒரு காலமும் பிதத் கூட்டங்களோட பேத்து
கை கொடுத்து அவர்களை வளர்த்து வைக்கிறதுல சம்பந்தமாக முடியாது. என்றாலும் மார்க்கம் பின்பற்றதை பிதத்தாக இருந்தால் என்ன, சுன்னத்தாக இருந்தால் என்ன, நேர்வழியாக இருந்தால் என்ன, வழிகேடாக இருந்தால் என்னது, எந்த அவசியமும் காணாமல் இருக்குது. எது சரி நான் செஞ்சால் மார்க்கம் தானே, அவனும் தானே மார்க்கம் சொல்கிறான், இவனும் தானே மார்க்கம் சொல்கிறான் என்று எல்லா வழிகேடுகளை எடுத்து வளர்த்து வைக்க, எல்லா வழிகேடோடு ஒன்று சேர்ந்து ஆட, என்றாலும் அவதூறு பேசுவதும் கிழிக்கிறதும் கெடுக்கிறதும் அல் ஜமாஅத்தின் படையப்பட்டியும் அல் ஜமாஅத்தின் பாதைப்பட்டு மட்டும் இந்த மக்களின் கடமையாக நாங்கள் காண்றோம். சகோதரர்களே, இதில் பற்றி ஐமத்து சுன்னா தெளிவாக எடுத்து காட்டிருக்காங்க. இப்படியான வழிகேடுகள் வரலாறுகளை எக்கச்சிக்கமாக வந்தாங்க. இவங்களோட கதைகளை எடுத்து வைத்து மக்களை அவங்களிருந்து தப்ப வைக்க அவசியம் காண வேண்டும் என்று அந்த படிலை நாங்கள் எங்களை வழிகேடுகளிலிருந்து தவிர்ந்து கொண்டு உண்மையான ரசூல சஹாபா பாதையை பின்பற்ற மக்களை அமைக்க வேண்டுமென்றால் அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா என்ற அடிப்படையாக ரசூலா சொன்னபடி அவு தக்கு அல் ஈமானி அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா. ஈமானின் தரமான நரம்பு அல்லாஹ்க்காக நேசிக்கிறது, அல்லாஹ்க்காக வெறுக்கிறது என்று உருவாகினாத்தான். அது உருவாகினாத்தான் நாங்கள் எங்களோட பாதைகளை ரசூலுல்லாஹ் சஹாபா பாதையை பின்பற்ற மக்களாக